வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ கேமிங்க்கு உரிய ஸ்டீரிங் வீல் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டீரிங் வீல் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, பிரேக் இது வந்து எப்படி பண்ணுறது அதுவும் வந்து பார்த்துருக்கோம். இந்த ரெண்டுதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 மவுஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நான் பழைய மவுஸ் 2 இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டி வந்து தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டீரிங் வந்து அந்த இதை வைக்கிறது செய்கிறதுக்காக வந்து ஒரு அட்டைப்பெட்டி, அது போக கார்ட்போர்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும், அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி பைப் வந்து தேவைப்படும். அந்த பிவிசி பைப்பை தான் நம்ம வந்து அந்த ஸ்டீரிங்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கூட எந்த மாதிரி சைஸுக்குனாலும் வெட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டீரிங் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவரை இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எந்த இது வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீரிங்க்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு 3 இது அந்த இதை வந்து நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். நான் கத்தி யூஸ் பண்ணி வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இது வந்து வெட்டமுள்ள கொஞ்சம் பார்த்து விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை எதுவும் வெட்டிக்கிறாதீங்க. நம்ம உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கூட வந்து உள்ளக்க வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டை வந்து எடுத்து விட்டுக்கலாம். நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீரிங் வந்து ரெடி ஆயிடும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ரவுண்டு வந்து வெட்டிக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிவிசி பைப்பை வந்து உள்ளக்க வந்து வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இப்போ வந்து பிவிசி பைப் வந்து உள்ளக்க வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அட்டை சைஸ் வந்து லேஸாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தடுசாக வந்து நடுவில் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு வந்து கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வெட்டினாலும் சரி, இல்லைனா நடுவில் உள்ள ஏற்ற மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒன்று வெட்டியும் ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 2 கார்ட்போர்டு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க, இதை வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டை பெட்டிக்குள்ளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். மவுஸை வந்து செட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து நடுவில் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சைடாப்பில் வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு 5-6 கார்ட்போர்டு சேர்த்தாப்பில் வச்சு நான் சைடை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் இருக்குது பார்த்திங்களா, மவுஸை வந்து இங்கே தான் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். மவுஸை நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து அந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வெளியே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டு அதை வந்து வெளியே வந்து எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். மவுஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்னதாக ஹோல் வந்து நான் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பியை வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம், அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுஸை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பினாப்பில் வச்சு நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டணும், அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லேசர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி பைப்பில் வந்து கரெக்டாக படுற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் அந்த கார்ட்போர்ட் சைட்லேயும் நீங்கள் வந்து ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நடுவில் வந்து சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விட போகிறோம். விடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த பிவிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசர் வந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த grip வந்து அதாவது திருக மூலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேப் அங்கே வந்து ஒரு 2 இது சுற்றி விட்டுக்கலாம். நார்மல் பிவிசி பைப்பை வந்து வச்சுட்டு நம்ம வந்து திருக மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த இதை வந்து உள்ளக்க வந்து விட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து உள்ள கொட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு ஹோல் வந்து போட்டுட்டு வெளியே வந்து எடுத்துக்கலாம். நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீரிங் வந்து கீழே வரைக்கும் போயிட்டு வரும். ஸோ அது மட்டும் வரக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி வச்சு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பின்னாடி வந்து ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் செட் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம மவுஸ் இருக்குது பார்த்திங்களா, மவுஸை ஒட்டினாப்பில் தான் அந்த பிவிசி பைப் வந்து இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்போம். கரெக்டாக அந்த லேசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி பைப்பில் இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதை வந்து மூடிக்கலாம். மூணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடித்து நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஏதாவது பெயிண்ட் வந்து அடிக்கணும்னா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி வந்து ஹோல் வந்து போட்டனால நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க.
வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சுத்த தான் செய்யுது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சோன்னு கரெக்டாக வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறது அந்த இது வந்து பிரேக் இது மிதிக்கிறதுக்கு வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ரவுண்ட் ஷேப் வெட்டினா அந்த அட்டை குறையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மடிச்சு விட்டுக்கிறேன். மடிச்சு விட்டதுக்கு அடுத்து மேலே வந்து வீல் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு வந்து கால்கிட்ட வந்து மிதிக்கிற அளவுக்கு வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான். நம்ம எந்த செட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமோ அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து எப்போ எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரக்கை தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளே ஆகட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த பட்டன் அமுக்கிறது, இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி அமுக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓட்ட போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், அங்கே ஸ்டேரிங் வந்து நம்ம இங்கே திருப்புறது அங்கே எப்படி திருப்புது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நான் பேக் வந்து அமுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், பட்டன் வந்து அமுக்கிறேன். அமுக்க வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஆகிறது தெரியும் பாருங்கள். நம்ம இங்கேயும் ஸ்டீரிங் வந்து திருப்புறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பராக வந்து ஸ்டீரிங் வந்து திருப்புது. இதில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வைக்கணும். ஆப்ஷன்ஸ் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது கேம் பிளே கீபோர்டுக்கு வந்து வந்துக்கோங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னாடி வந்து போகிறது ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த பாருங்கள், ஸ்டீரிங் லெஃப்ட்டு அதுக்கு ஒன்று இருக்குது, மோட்டார் பிரேக்குக்கு பி, இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா இருக்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பிரேக் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டு, இது ரைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இன்னொருக்க வந்து ப்ளே பண்ண போகிறோம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரைவ் கொடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ ஸ்டார்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ பாருங்க, முன்னாடி நம்ம போகிறோம் பாருங்க, போக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு அப்படியே மூமெண்ட் வந்து ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே கேம் பிளே வந்து விளையாட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது வந்து இந்த சைடு அமுக்குனீங்க அப்படின்னா பிரேக் இப்போ நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இன்னொருக்கு வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக போக ஆரம்பிச்சிருச்சு. செமங்க, கேம் அப்படியே விளாட ஆரம்பிச்சிடலாங்க. அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக வந்து விளாட்லாம். இதில் வந்து அவுட்டே இல்லாமல் வந்து சூப்பராக வந்து போகலாம். பாருங்கள், இடிக்காம போச்சு, இடிச்சு செத்தேன். இந்த மாதிரி வந்து சூப்பராக விளாட்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக இருக்குது கேம் பிளே. ஹீரோ ட்ரக்கில் வந்து நீங்கள் நல்லா விளாட்லாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிச்சமாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் கொஞ்சம் விளாண்டு கட்டுறேன், அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே நம்ம போய்க்கலாம். கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, நம்ம பேக் வந்துக்கலாம். ஓகே, வருது. ஓகே, ஓகே, இப்போ முன்னாடி போக ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஓகே, சூப்பர், போகுதுங்க. அதிகனா தெரியும். ஓகே, அப்படியே ஓட்ட நம்மளுக்கு வந்துடுங்க. இப்போ தான் கரெக்டாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே நெஜத்துக்கே ஓட்டுற மாதிரியே ஃபீல் இருக்குது. செமங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேமுக்கும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். GTA இந்த மாதிரி இதுக்கும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நெஜத்துக்கே ஓட்டுற மாதிரியே இருக்குங்க. அந்த வீலை வச்சு வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவும் போய்க்கலாம். இது வந்து நான் அடிக்கொருக்க விளாண்டதில்லை. இதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் படிக்கும் போல வந்து விளாண்டது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் வந்து இது வந்து விளாண்டது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க இது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. நம்மளுக்கு கார் ரிலேட்டட் கேம் தான் விளாடணும் அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஜிடிஏக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆக தான் செய்யும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கேமிங் ரிலேட்டட் ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடி சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து அதை பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.